காவிரி மற்றும் முல்லை பெரியாறு அணை பிரச்சினைகளில் வெற்றி கண்டு தமிழகத்திற்கு தண்ணீரை பெற்றுத் தந்ததன் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களின் குல தெய்வமாக திகழ்கிறார் என சட்டப்பேரவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது பேசிய கவுண்டம்பாளையம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஆறுகுட்டி, காவிரி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட தமிழகத்தின் நதிநீர் பிரச்சினைகளை வெற்றிகரமாக தீர்த்து வைத்ததோடு மக்கள் நலனில் கொண்ட அக்கறையால் ஏராளமான நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதால் அவர் ஒரு குல தெய்வமாகவே காட்சியளிக்கிறார் என பாட்டு பாடி தனது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மேஜையை தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மாண்புமிகு முதல்வர் அம்மா எங்க குல தெய்வம், அம்மா எங்க குல தெய்வம், பாதம் தொட்டு வணங்குகிறேன் எங்க குல தெய்வம், அம்மா எங்க குல தெய்வம், ஆடு மாடு ஜீவனுக்கு எங்க குல தெய்வம், அம்மா எங்க குல தெய்வம், சிறப்பு மருந்தகத்தை தந்தவர்தான் எங்க குல தெய்வம், அம்மா எங்க குல தெய்வம். பின்னர் பேசிய திட்டக்குடி தொகுதி உறுப்பினர் திரு தமிழழகன், தமிழகத்தில் அடுத்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றிக் கனியை பறிப்பது நிச்சயம் என்றும், அதற்கான மணியோசைதான் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்றும் குறிப்பிட்டார். இந்திய கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்த முதல் பெருமை இந்தியாவுக்கே சேரும். இது உலக சாதனை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2016இல் இரட்டை சதம் தாண்டி 234 தொகுதிகளையும் 234 தொகுதிகளையும் வெல்ல போவது உறுதி. இதை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் யாருமே எப்போதுமே சாதிக்க முடியாத சாதனையை படைக்கப் போவது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் மட்டுமே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். 234 பின்னால் வருகிறது என்பதை சொல்லத்தான் 37 முன்னாலே வந்துவிட்டது.